முடிச்சிடலாமா? ஏன்னா ஆரம்பிக்கும் போதே முடிச்சிடலாமான்னு கேட்குறீங்க. சூப்பர் ஸ்டார் நினைப்போ. சூப்பர் ஸ்டார் 50 வருஷம் ஒரு மனுஷன் எல்லாரையும் அப்படியே வசியம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா எப்படி முடியும்ல? அது கடின உழைப்பு தான் காரணம். கடின உழைப்பது சரிதான், ஆனா அதோட சேர்த்து அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கணும். ஏன்னா கே பாலச்சந்திரோட கண்ணில் அவர் 50 வருஷத்துக்கு முன்னால படலைன்னா அவருக்கு இந்த அளவுக்கு அசூர வெற்றி கிடைச்சிருக்குமா? அப்ப நீங்க என்ன சொல்ற வரீங்க? லக்குனால தான் அவர் ஜெயிச்சாரு, கடின உழைப்பால ஜெயிக்கலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லல. ஐயோ, நீங்க இதுக்கு ஏன் கூட சண்டை போடுறீங்க? இந்த வெற்றியை பத்தி ஆராயறதுக்கு 3 தலைமுறையினர் ரெடியா இருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்க போறோம். நேற்று என்பதை கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுது பல நினைவுகள் கொண்ட பொழுது, பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா? இன்று உருமாறும் தடுமாறும் கவிப்பாடும் மறைந்திடும் நிஜமே, தெளிந்திடும் நிழலே மறக்க கூடுமா? நாளை என்ற நாளை நாம் காண விரைந்தோமே, காலம் என்ற மாய நேரில் மறைந்தானே மறக்க கூடுமா? நேற்று இன்று நாளை இது நினைவுகள் கூடும் வேலை. நேற்று இன்று நாளை இது நினைவுகள் கூடும் வேலை. நம்மளோட இன்னைக்கு கலந்துரையாடுறதுக்கு 3 தலைமுறையினர் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி அடைகிறதற்கு எது முக்கியம் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். அந்த 3 தலைமுறையினர் யாரு? நேற்று தலைமுறையினர் எங்க இருக்கிறாங்க, இன்று நாளை. அவங்க யாரு, என்ன, எங்கேருந்து வந்திருக்கிறாங்கிறத பத்தி பார்ப்போம். சொல்லுங்கம்மா, நீங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் வந்து சாந்தா. ரிட்டையர் பண்ணி வீட்டில் இருக்கேன். நான் ஆர்சியில் இருக்கிறதுனால வாலண்டியர் ஒர்க்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நன்றி சார். என்னோடய பேர் வந்து ராமு. நான் வந்து தேசிய பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தேன். 47 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ தொண்டு ஊழியம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கம்மா. என் பெயர் வந்து சண்முகம் முத்துலட்சுமி. நான் வந்து இப்போதைக்கு ரிட்டையர் ஆகிட்டு நான் எப்போதுமே வசந்தம் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். இன்றைய தலைமுறையில இருந்து யார் வந்திருக்காங்க? வணக்கம், உங்க பெயரு? வணக்கம், என் பேர் மதியரசன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் சேஃப்டி மேனேஜராக வேலை செய்கிறேன். வணக்கம், என் பேர் கோமதி. I'm a government official, professional dancer, beauty queen and model. என் பேர் உமேஷ். ஐடி பை ப்ரொஃபஷன், பட் பேஷன் பை மியூசிக். அருமை. நாளை தலைமுறையில இருந்து இந்த பக்கத்துல வணக்கம். என் பேர் ரிஷி. நான் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். ஸோ என்னோட பேஷன் வந்து ஆக்டிங்கில் இருக்குது. ஸோ வணக்கம், என் பேர் வந்து அனிதா. நான் இப்போ தான் என் படிப்பை முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிறேன் கூடிய சீக்கிரம். வணக்கம், என் பேர் வந்து பவித்ரன். நான் வந்து இப்போ ஐடி காலேஜ் சென்ட்ரல் வந்து படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர். சரி, 9 பேரும் நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர்களை சொல்லிட்டீங்க. இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை விட்டு தான் நம்ம பேச போறோம். வெற்றி அப்படின்னு சொல்லும் போது சில பேர் வெற்றி அதை நேர் வழிக்கு சென்று அந்த வெற்றியை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அந்த வெற்றிக்கான பாதை வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு பாதையா இருக்கும். என்ன செஞ்சாவது அவங்க அடையணும்னு ஆசைப்படுவாங்க, நான் அடைஞ்சே தீருவாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா நான் நேர் வழி பாதையை தான் எடுப்பேன் என்னுடைய வெற்றியை அடையிறதுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு தரப்புல வந்து இருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நேற்றைய தலைமுறையில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாமே. ஏன்னா சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாடலை பாடியிருக்காரு, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல். இப்ப வெற்றி வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வெற்றிக்கு அடையாளம் என்ன, வெற்றினா என்ன அப்படிங்கிறத நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு வெற்றினா என்ன? வெற்றினா என்னன்னா பணம். அது பணம் எனக்கு அந்த டைமில், அந்த 25 வயசில் குழந்தை இருக்கிற டைமில், அந்த டைமில் எனக்கு மெயின் எனக்கு அந்த
நினைப்பு அந்த இதெல்லாம் வந்தது வந்து பணம் சம்பாதிக்கணும். நான் ஓடி ஓடி உழைச்சேன். 2 வேலை, ஒரு வேலை இல்லை, 2 வேலை இல்லை, 3 வேலை செஞ்சு அவங்கள படிக்க வச்சு நல்ல நிலையில் கொண்டு வந்தால் எனக்கு ஒரு திருப்தி வந்துச்சு. இப்பயும் பணம் தான் உங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து அவங்க எல்லாம் குடும்பமாக எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் எடுத்த பிற்பாடு இப்போ என்னோட இது வந்து அவங்களெல்லாம் பார்க்கறதுனால எனக்கு ஒரு மன அமைதி, சந்தோஷம். அமைதி சந்தோஷம். சரி, இப்போ உங்களுக்கு அப்போ வந்து நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கமாக இருந்துச்சு. படிக்கிறது வெற்றி அந்த காலத்தில். இப்போ உங்களுக்கு வெற்றினா என்னது? நிம்மதி. நிம்மதி தான் உங்களுக்கு இப்போ வெற்றி. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல உறுதி எடுத்தால் தான் சக்ஸஸ் ஆகும். அந்த உறுதியை நம்ம மனசில் எடுத்துக்கணும். அப்போ நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ எனக்கு 2 பிள்ளைங்க. அவங்கள நல்லபடியாக நம்ம தான் O லெவல் வரைக்கும் படிச்சிருக்கோம். நம்ம பிள்ளைங்கள அதுக்கு மேலே படிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு, கணவன் மனைக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தோம். அவங்க 2 பேருமே நல்லா படித்தாங்க, மெரிட்டில் வந்தாங்க, சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, சர்டிஃபிகேட் வாங்கி இன்றைக்கி அவங்க 2 பேரும் எங்களுக்கு தொல்லை கொடுக்காம அவங்க பிள்ளைங்களாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். அதுதான் எனக்கு சக்ஸஸ், என்னுடைய பெருமையும் அதான். சரி, அப்படின்னா அந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றிங்கிறது பிள்ளைகள், இந்த காலத்துலேயும் வெற்றிங்கிறது உங்களுக்கு பிள்ளைகள் தான். சரி, அருமையா சொல்லியிருந்தாங்க. இன்றைய தலைமுறைக்கு வருவோம். உங்களுக்கு வெற்றினா என்ன பகிர்ந்து கொள்ளுங்க. வெற்றி வந்து 2 வகையாக பிரிக்கல. அடுத்த சம்பளம் எப்போ வரப்போகுது இல்லை அது முடிஞ்சிருச்சான்னு யோசிக்காமல் இருக்கிறது அது ஒரு வெற்றி. 2வது வந்து நிம்மதியான தூக்கம், உணவு, நல்ல ஒரு குடும்பமே வெற்றின்னு நான் கருதுகிறேன். இது இப்போ உங்களுடைய வெற்றியா இருக்குது. அப்போ உங்களுடைய வெற்றி என்னவா இருந்தது? அப்போ வந்து படிக்கிற டைமில் வந்து நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கணுங்கிறது அது ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு? எனக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை. என்னோட ஹார்ட் ஒர்க்லாம் வேல்யூட்டாக இருக்கணும். இன்னும் என்ன நேசித்தவங்களுக்கும் நான் நேசிக்கிறவங்களுக்கும் நான் சந்தோஷம் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே மனசாட்சிப்படி எல்லாத்தையும் செய்யணும். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வெற்றினா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றினா அது அன்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து வெற்றியாக தான் தோணும். படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அதையும் வந்து ஒரு வெற்றியாக தான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி எப்படி அப்படின்னா கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் லைஃப்பில் வந்து ஒரு கோல், அஃப்கோர்ஸ் லேட்டாக இருந்தாலும் பட் லேட்டஸ்ட்டாக அப்படின்னு சொல்லலாம், தலைவர் சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு இலக்கை நோக்கி போகணும் அப்படின்ற விஷயம் வந்து லேட்டாக தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றது தான். பிகாஸ் சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அதை எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து அது இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்றது தான். ஸோ கரியரில் வந்து வெற்றி அடைகிறது தான் உங்களுக்கு வெற்றி. நாளைய தலைமுறை நீங்கள் வெற்றி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து வெற்றி நான் டிஃபைன் பண்ணுன்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் எந்த விதமான கவலையும் படாமல் என்னால் அடைய முடிகிற அந்த அபிலிட்டி, அதுதான் எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுவேன். பணம் இல்லாமல் சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதுமா? எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, பணம் இருந்தால் தான் நமக்கு வேண்டிய விஷயத்த நம்மளால் பண்ண முடியும், அது மூலியமாக நமக்கு சந்தோஷம் வரும். ஸோ பணம் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ண முடியாது. ஆங்கிலத்தில் மணி கேன் பை ஹாப்பினஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு விலை உயர்ந்த ஒரு காரில் உட்காந்து அழுகிறதுக்கும் தெருவில் உட்காந்து அழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், 2 சிச்சுவேஷன்லேயும் அழுகுறேன். ஒரு இதில் அட்லீஸ்ட் ஒரு கார் இருக்குது, அந்த ஒரு கன்சலேஷனாச்சும் இருக்குல்ல. உங்களுக்கு பணம் தான் வெற்றியா? சொல்லப்போனால் அப்படி தான். ஏன்னா எனக்கு வெற்றி என்னன்னா, கை நிறைய சம்பாரித்து என்னை மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மா என்னை சுற்றி இருக்கிறவங்கள என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அவங்கள்ட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எதாவது அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அதை தான் நான் வெற்றியை நினைக்கிறேன். அதுக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம் வந்து பணம் இந்த இதில் சந்தர்ப்பத்தில் பார்க்க போனால். ஸோ அதனால அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்கா? எனக்கு வந்து வாழ்க்கையில் என்னோடய கரியரில் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் வரைக்கணுன்ட்டு ஒரு வெற்றி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து அதான் எனக்கு ஆசை. ஸோ இப்போ வரைக்கும் ஐ எம் ட்ரைங் ஃபார் இட். ஸோ இப்போதைக்கு தட்ஸ் மை ஒன்லி வெற்றி. நாளைய தலைமுறையும் நமது நேற்றைய தலைமுறையும் பணம் 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 தான் வெற்றி அப்படின்னு நச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைய தலைமுறையில் தான் கொஞ்சம் வித்தியாசமான பதில்கள் நமக்கு வந்திருக்கு. மன நிம்மதினு சொல்லியிருந்தாங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பணம் உங்களுக்கு தேவை இல்லையா?
ஆக்சுவலி அந்த 4 தலைமுறை பார்க்கும்போது சின்ன வயசில் என்ன பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்? ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், சம்பாதிக்கணுங்கிறது அதுதான் வெற்றி. ஸோ அந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வளர்ந்து வந்தனால இப்போ வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சு வாழ்கிறோம். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எதிர்நோக்கணுங்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் போயிட்டு. இப்போ பணம் வந்து உங்களுடைய வெற்றி குறிக்கோளாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஒரு காலத்துக்கு பிறகு அது மாறுனுச்சு இல்லையா? எது ஒரு தூண்டுதலாக அமைஞ்சுது அந்த ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு? மாதத்துக்கு உங்களுக்கு இந்த வேலை ஒரு 20,000 வெள்ளி கொடுக்குதுன்னு வச்சுப்போமே, ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை அந்த வேலையில். அந்த வேலையில் நீங்கள் இருப்பீங்களா? ஏன்னா அந்த வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள் என்னால் செய்ய முடியும், இல்லை 20,000 வெள்ளி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் நீங்கள் இருப்பீங்களா? இல்லை எனக்கு வேண்டாம், நான் ஒரு 4,000 வெள்ளி வேலையை பார்த்து போகிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, இதே வந்து சிறிய வயதில் ஓகே பார்க்க போனால் பணம் தான் எல்லாமே. ஓகே, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ நிறைய பொறுப்புகள் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட் முழுமையாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு 5K வேலை, ஒரு 4.5 அந்த மாதிரி 5,000 ஒரு நான் மாதம் சம்பாதிச்சுட்டு அதை வச்சு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அதை தான் நான் பார்க்குறேன். அந்த காலத்தில் வந்து அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அது என் அப்பா அம்மாவே நான் எடுத்துக்கிறேன் உதாரணமாக. சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பணம் இருந்தால் இவ்வளோ இதை சாதிக்கலாம், இவ்வளோ விஷயத்தை செய்யலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உங்களை தான் கை காட்டுறாங்க. என்னன்னா, எங்களுக்கு தேவை நிம்மதி, உங்களுக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். சரி, நீங்கள் குற்றச்சாட்டை ஒத்துக்கல, உங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க பணம் முக்கியம்னு சொன்னாங்களே. அப்போ வந்து அந்த பணத்தை வந்து அது 3 பிள்ளைங்களுக்காக அவங்க எதிர்காலத்துக்காக நல்லா படிக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த அம்மா சொன்ன மாதிரி O levels தான். என்னோட என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுக்கு வந்து கணவன் மனைவி 2 பேரும் இருக்கணும். இப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு அதிபராக இருக்கலாம், நான் என்றைக்குமே ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் அந்த குடும்பத்தை நான் வச்சு வழிகாட்டணும்னா எனக்கு பணம் தேவை பண்ணிச்சு. அவரோட வந்து ஓகே ஒரு ஆள் சம்பளம். அப்போ அந்த டைம் சொல்ல வரீங்கன்னா, பணங்கிறது அவங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ். பணத்துலேருந்து தான் நமக்கு வேணுங்கிற விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? உண்மையிலேயே பணம் அன்னைக்கு தேவைப்படலைங்க. மக்கள் பக்கத்தில் இருந்தவங்க அந்த கம்பமே கூடுச்சுன்னா அங்கே பணம் இருக்கும் நிச்சயம். நீங்க நிம்மதின்னு ஓடுறீங்க, அவங்க நிம்மதி அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு பாயிண்ட். தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஒரு சிறிய இடைவேளை. இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். கோடு போட்டு வாழுறது, வட்டத்துக்குள்ளே வாழுறது ஒரு விதம், சரியா? இந்த வட்டத்துக்குள்ளே, இந்த கோட்டுக்குள்ளே நான் நிம்மதியை தேடுறேன், இல்லை பணத்தை தேடுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு இலக்கு. அந்த இலக்கை இந்த வழியில் போய் அடையிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோட்டுக்கு தாண்டி, இல்லை அந்த வட்டத்தை தாண்டி வேறு வழியாகவும் நான் நிம்மதியை தேடுவேன், வேறு வழியாகவும் நான் வெற்றியை தேடுவேன், இல்லை பணத்தை தேடுவேன்னு சொல்கிறது சரியா தப்பா? அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக போய் ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம இலக்கை அடையிறது சரியா தப்பா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாளைய கேட்போம். அவங்க தான் இப்போ எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டாக பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு லிமிட்டை தாண்டாமல் இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. அந்த வரம்பு என்ன, அந்த லிமிட் என்ன? இட் டசன்ட் சீட் பீப்புள். மற்றவங்களை ஏமாற்றாமல் காசு வாங்குறது சொல்லுவேன், இல்லை மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு நம்மளுக்கு வர நிம்மதியை சொல்லுவேன். நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு நிம்மதி, அதே மாதிரி பணத்தை வச்சுப்போனா இஃப் இட்ஸ் ஹெல்பிங் எவ்ரிபடி, எல்லாருக்கும் உதவுதுன்னா அது வந்து தப்பு இல்லை சொல்லுவேன். ஆனால் இதுவே மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்களை ஏமாற்றிட்டு அது நம்மளுக்கு வருதுன்னா அது வந்து தப்பு. சரி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு வெற்றிக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் போவீங்க? அதை நான் அடையிற வரைக்கும் போவேன். சரி, அதுக்கு வந்து சில ரூல்ஸை நீங்கள் பேன் பண்ணுனா பேன் பண்ணுவீங்களா? டிபெண்ட்ஸ் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் டோன்ட் பிரேக் த ரூல் பட் பீட் த ரூல் அப்படின்றது. எப்படி? அது கொஞ்சம் விளக்குங்க பாப்போம். அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு ரூல் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த ரூலை வந்து எப்படி வந்து நமக்கு சாதகமாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
ஸோ அது வந்து நிறைய இப்போது இன்ஃப்ளூயன்சஸோ இல்லை வேறு யாராவது பார்த்தா கூட நம்ம முன்னோடிகள் லைக் நம்ம சக்ஸஸ் ஆகியிருக்கவங்கள பார்த்தா கூட அவங்களும் இதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு லிமிட்டில் தான் இருந்திருக்கும். பட் அது இதுதான் சொல்கிறேன், பிரேக் த ரூல் அப்படின்றத விட பீட் த ரூல் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து நான் ஆக்சுவலாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தில் பார்த்துருக்கேன். ஆஹா, இப்போ நேற்றைய தலைமுறை ஒத்துக்கிறீங்களா? இந்த வெற்றி அப்படின்னு சொல்லும்போது அதை அடையிறதுக்கு நம்ம சில ரூல்ஸை பேன் பண்ணலாம், பிரேக் பண்ணலாம், இல்லை அப்படிலாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? செய்யவே கூடாது. ஏம்மா? நீங்கள் நேர்மையாக இருங்க, எல்லாமே நேர்மையாக நடக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு அது கொடுத்துருக்கா? நேர்மையாக இருந்து நான் பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். இப்போ குடும்பத்துக்குள்ளே பரவாயில்லைங்க, அதாவது அம்மா சொல்கிறத பையன் கேட்பான், பையன் சொல்கிறத அப்பா கேட்பாரு, குடும்பத்துக்குள்ளே ஒத்து போவாங்க, சரிங்களா? ஆனால் இப்போ ஒரு நிறுவனம், ஒரு ஆஃபீஸ், அப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு அப்ரைசல் அப்படின்னு வரும்போது அவங்கெல்லாம் குடும்பம் இல்லை. அப்போ நான் முன்னுக்கு ஓடுறேன்னா இல்லை நீங்கள் முன்னுக்கு ஓடுறீங்களா, யார் அந்த வெற்றிங்கிற இலக்கை அடையிறா அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், தெளிவாக சொன்னார், பிரேக் த ரூல்ஸ் வேண்டாம், ஆனால் பெண்ட் த ரூல்ஸ் தப்பு இல்லையே, ஏன் தப்புங்கிறீங்க? ஏற்றுப்பீங்க? நான் ஏற்றுக்குவேன். இது வந்து தப்பு இல்லையே, நம்ம வந்து அவங்கள ஏமாத்தலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படி இப்படி போகிறதுக்கு நம்ம அப்படி சுற்றி போகிறோம். அவங்க வந்து பரவாயில்லைங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் உழைத்த உழைப்பு, ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரா இல்லையா, அவரோட பெரியவர் ஆஃபீஸர்னு எதுக்கு போட்டிருக்காங்க? இவருடைய நல்ல நடத்தை, ஒரு நல்ல சேர்க்கை, நல்ல வேலை செய்கிற திறமை, இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அவர் பார்த்து தான் செய்கிறாரு. இதுதான் நேர்மை. இன்றைக்கு நம்ம வெற்றியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட மட்டும் இல்லை, இதே கேள்வியை பொதுமக்கள் கிட்ட கேட்டிருந்தோம். வெற்றினா உங்களுக்கு என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றினா என்னன்னு கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எதை வெற்றின்னு சொல்லுவீங்க? வெற்றி எதெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அது என்னோட வெற்றி. நம்ம ஜெயிக்கிறது, நம்ம கூட இருக்க ஜெயிக்கிறது எல்லாமே வெற்றி தான். வாழ்க்கையில் முன்னேறினாலே அது வெற்றி தான். நம்ம வாழ்க்கையில் முன்னேறி எது சாதித்து நம்ம வெற்றி பெறுமோ அதுதான் நம்மளுக்கு வெற்றி. வெற்றினா ஒரு காரியம் நம்ம நடத்தினா அது சந்தோஷமா நிறைவேறினா நம்மளுக்கு வெற்றி. நினைச்சதை சாதிச்சா அது வெற்றி. சந்தோஷமா இருக்கிறதே வெற்றி தான். வெற்றின்னு என்ன கேட்டிங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் வெற்றி. எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நானும் எதிர்பார்த்தேன் யாராவது சொல்லுவாங்களா எனக்கு வெற்றினா பணம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா யாருமே வெற்றினா பணம்னு சொல்லவே இல்லை. ஓகே, இதில் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுறாங்க. இன்றைய காலகட்டமோ சரி, அன்றைய காலகட்டமோ சரி, நாளைய காலகட்டமோ சரி, பணம் முக்கியம்தான். நான் என்ன சொல்கிறேன் தான், எனக்கு நிம்மதியில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் வருமானம் தேவைப்படுது. பணம் இருந்தால் நிறைய விஷயத்த சாதிக்கலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணும்போது நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பணம் முக்கியங்கிறீங்க, நிம்மதி முக்கியங்கிறீங்க. இப்போ பணம் இருந்தால் இலக்கு அடையலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பணத்தை வச்சு நிம்மதியை வாங்க முடியுமா? பணத்தை வச்சு நிம்மதி வாங்க முடியாது. ஆனால் இன்றைய வாழ்க்கையை வாழறதுக்கு பணம் தேவைப்படுது. நிம்மதி வந்து இஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட், இஸ் வாட் யூ ஃபீல் ஹோல்சம் அபவுட். அதுதான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ லைஃப்பை வந்து நடத்துறதுக்கு, இந்த லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கு மணி இஸ் க்ரூஷியல். ஒரு கான்சென்சஸ் எடுப்போமா? அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன், ஒன்றை மட்டும்தான் சூஸ் பண்ணணும், சரியா? பணமா நிம்மதியா? நீங்கள் சொல்லுங்கள். நிம்மதியை தான் சூஸ் நிம்மதியாக தான் சூஸ் பண்ணுங்க சார். நீங்கள் சார்? நிம்மதி. நிம்மதி தான். நிம்மதி. இல்லை, அதில் வந்து என்னோட உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுவோம். இல்லை ஒன்று தான் சூஸ் பண்ணணும். அப்படியா? பணம். நீங்கள் நிம்மதி. பணம். நிம்மதி. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் நிம்மதி சொல்லியிருக்காங்க, 2 பேர் தான் பணம்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் நீங்க எல்லாரும் பணம்னு சொன்னீங்க, இப்போ நிம்மதின்னு சொல்றீங்க. கருத்து வேறுபடுதே. ஆக்சுவலி அந்த கொஷனில் வந்து எனக்கு திஸ் ஆர் தட் அப்படி அதில் ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் நிம்மதி சொல்கிறேன். அதை நான் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, இப்போ பணம் வந்து நாம் எல்லாருமே ஹியூமன்ஸ். ப்ராக்டிக்கலி நார்மலாக நம்ம எல்லாருமே, நமக்கு வந்து க்ரீடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நாம் பணத்தை தேடி போகும்போது இட்ஸ் நெவர் இனஃப். நமக்கு வந்து எந்த ஒரு லெவல் அடைஞ்சாலும் தேர்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஒரு ஃபர்தர் சர்ச் இருக்க போகுது எப்போதுமே. ஸோ எப்போதுமே பணத்தை தேடி போகும்போது நமக்கு நிம்மதிக்கு டைம் இல்லை. ஆனால் என்கிட்ட இப்படி கேட்குறீங்கன்னா, எனக்கு இப்போ நிம்மதின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா
அதோட மீனிங்கே நிம்மதி. நான் ஒரு விஷயத்தில் நிம்மதியாக இருக்கேன்னா எனக்கு பணங்கிற ஒரு விஷயம் தேவைப்படாது. நாளைய ஜெனரேஷன், நாளைய தலைமுறைக்கு நிம்மதினா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வந்து நிம்மதினா எந்த கவலையும் இல்லாமல் தூங்கும்போது நான் அடுத்த நாளைக்கு இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னால் நிம்மதியாக தூங்க முடியுன்றது தான் நிம்மதி. அதனால தான் நான் பணம் வந்து சொன்னேன். ஏன்னா இப்போ நான் தூங்கும்போது நாளைக்கு எனக்கு சாப்பாடு வருமா, என்னால் நாளைக்கு என் பிள்ளைங்கள இருந்தாலும் பிள்ளைங்களை வந்து கல்வி ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியுமா, ஈவன் அதான் பில் கட்டுறதுக்கு கூட அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. அதுக்கெல்லாம் ப்ரைமரியான ரிசோர்ஸ் வந்து எனக்கு பணம். இந்த காலகட்டத்தில் அது தேவைன்றனால நான் அதை சொன்னேன். ஏன்னா எனக்கு பணம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து இந்த பேசிக் கன்சர்ன்ஸ் எல்லாம் என்னால் அடைய முடியும். அதனாலேயே எனக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும். இப்போ வெற்றி அப்படின்னு சொல்லும்போது அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட்டா இல்லை அது ஒரு சொசைட்டல் ரெக்கக்னிஷனா? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அது ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஆனால் அப்போ நான் பார்த்தது வந்து ஒரு சொசைட்டல் ப்ரெஷர், ஒரு சொசைட்டல் ரெக்கக்னிஷன். வீட்லேயும் சரி வெளியும் சரி அது இருந்தால் தான் உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதாவது வீட்டில் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தான் கை காட்டுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அவங்கள கண்டிஷன் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொல்லித்தான் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. உங்களால் தான் அவங்க வந்து எனக்கு வந்து இப்போ உங்களால் தான் எங்களுக்கு நிம்மதி இப்போ தேவையா, ஏன்னா நீங்கள் கண்டிஷன் பண்ணிட்டீங்க, இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து பர்சனல் அச்சீவ்மெண்ட்டை தேடி ஓடுறது வெற்றியா, இல்லை சமூகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அதை சார்ந்து தான் வெற்றி இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கம்மா. சமூகத்தை சார்ந்து தான் வெற்றியே இருக்கும். ஏம்மா? ஏன்னா நம்ம ஓடணும்னா கொஞ்சம் தூரம் தான் ஓடுவோம். அவங்களால ஓட வச்சாங்கன்னா நம்ம 100 மீட்டர் கூட ஓடிடலாம். அப்போ நமக்கு பக்கபலம் யாரு? மக்கள் தானே. அவங்க சொல்கிறது தானே நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம அதையும் கேட்டு நம்மளுடைய இதையும் நேர்முகமாக வச்சு பார்க்கையில் எது கரெக்டாக வருதோ அதில் ஓடு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றினா என்ன? அது நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி பர்சனல் அச்சீவ்மெண்ட்டை விட எனக்கு சமுதாய அச்சீவ்மெண்ட் தான் சக்ஸஸை வந்து எனக்கு டிஃபைன் பண்ண நினைக்கிறேன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மை டைம். கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், அவங்க சொன்ன மாதிரி கார்ப்பரேட் லேடரை கொண்டு போக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் தரும் தளர்ந்து போகும்போது. அதனால அது இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். வெற்றியை நோக்கி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். இப்போ நீங்கள் ஒரு பியூட்டி குவீனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது எக்ஸ்டர்னல் வேலிடேஷனில் இருந்து தான் வருது. இப்போ மற்றவங்க உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக வந்து பவனி வந்திருக்கீங்க, நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக அமையுது மற்ற பேஜன்ஸில் நான் பங்கெடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இதுவே அவங்க சொன்னாங்கன்னா நீ சரியாக நடக்கலைல அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நம்ம இந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்துருக்க கூடாதோ அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் உங்களுக்கு கிடைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை அப்படி பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருடைய கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பியூட்டி குயின் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு சர்டன் அட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்குது, சர்டன் குவாலிட்டிஸ்னு இருக்குது. அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க், நிறைய ஹார்ட் ஒர்க், இட்ஸ் ஆல் நாட் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர். எனக்கு வந்து இட்ஸ் நாட் டெஃபினேஷன் ஃபார் பியூட்டி, இட்ஸ் அ டெஃபினேஷன் ஃபார் பர்பஸ். ஐ எம் வெரி பர்பஸ் ட்ரிவன். ஸோ எனக்கு வந்து நிறைய ஒர்க் நான் செஞ்சு தான் என்னை வந்து when I showcase myself அது வந்து ஓகே இந்த பர்சன் வந்து she doesn't just qualify under the beauty aspects or beauty standards but she qualifies under what is her advocacy, what is her purpose, what is she trying to project to others, what she trying to portray to others. உங்ககிட்ட நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நான் நிறைய ஹார்ட் ஒர்க் செஞ்சு அந்த விஷயத்தை வந்து ஜெயிச்சிருக்கேன்டா நிச்சயமாக எனக்கு ஒரு மன நிம்மதி, மன நிறைவு, சந்தோஷம் அதுலேருந்து எனக்கு உண்டாகுது. ஸோ இட் ஆல்சோ வேலிடேட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்.
ஸோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் அப்படிங்கிறீங்க. எஸ். ஸோ இதையே வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம். மக்களுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது எப்படி, ஜெயிச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். நீங்க வெற்றி பெறும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வரும். ரொம்ப பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்ப திருப்தியாக இருக்கும். மனசு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். வெற்றி பெறும்போது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, எல்லாரும் வெற்றி அடைந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மனித இயல்பு தானே. வெற்றி அடைந்தா நிச்சயமாக நம்ம சந்தோஷப்படுவோம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு விடாமுயற்சி, அந்த கடின உழைப்பு போடும்போது அதில் இருந்து ஒரு பலன் கிடைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அந்த மன நிம்மதியும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விடாமுயற்சி மட்டுமே வெற்றியை கொடுக்குமா அல்லது ஸ்மார்ட் ஒர்க்கும் வெற்றியை கொடுக்குமா? குறிப்பாக ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சில பேர் கடின உழைப்பு போட்டு அவங்க வெற்றி அடைவாங்க, சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு வெற்றி அடைவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் வெற்றியா இல்லை ஹார்ட் ஒர்க் வெற்றியா, அதுதான் நாங்கள் கேட்க போகிறோம். நேற்றைய தலைமுறையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லுங்கள். ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். நீங்கள்? உழைப்பு தான்மா. ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். இன்றைய தலைமுறை நாங்கள் வந்து ரெண்டுமே, ஹார்ட் ஒர்க்கும் சரி ஸ்மார்ட் ஒர்க்கும் சரி. ஸ்மார்ட் ஒர்க் இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் ஹார்ட் ஒர்க் தான் கற்றுக் கொடுத்து. சரி, எங்களுக்கு ஒரு விழுக்காடு சொல்லுங்கள். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்? 60-40. அது எதுங்க 60-40? 60ங்கிறது வந்து ஹார்ட் ஒர்க், 60 ஹார்ட் ஒர்க், 40ங்கிறது வந்து ஸ்மார்ட் ஒர்க். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கா? நான் அவரோட அதே பர்சன்டேஜ் பட் ரிவர்ஸ் 60-40 சொல்லுவேன். பட் 40% ஹார்ட் ஒர்க், 60% ஸ்மார்ட் ஒர்க். இப்போ வந்து ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்து ஒரு நெசசிட்டி ஆச்சு. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி எல்லாரும் கொஞ்சம் இன்னும் மேலே போகணும், அவங்களுக்கு வேண்டிய வெற்றி அடையணும்னா ஸ்மார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். இந்த கேஸ் ஆஃப் மணின்னு வச்சுக்கலாமே, அந்த ஒரு டேர்ம் இருக்குது, இது டோன்ட் ஒர்க் ஃபார் யோர் மணி, மேக் யோர் மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்ட்டு. அது வந்து நம்ம ஸ்மார்ட்டாக ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறத பற்றி அந்த டேர்ம் இருக்குது. ஸோ மணிங்கிறது நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும். பட் அந்த மணி வந்து நமக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் அது வந்து ஹார்ட் ஒர்க் தேவையில்ல, நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கோம்னு பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது. சிங்கப்பூரை உருவாக்கும் போது இவங்க போட்ட உழைப்பு தான். அப்போ அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களா? அப்போ நீங்கள் என்ன மாதிரி வேலை போட்டீங்க? உழைப்பு தான். ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் சிங்கப்பூர் வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறீங்க. இது எந்த வகையில் வந்து முக்கியம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க காலகட்டத்தில் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டனால தான் நமக்கு ஃபவுண்டேஷனை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நாங்கள் வாழ்கிற சொசைட்டி வந்து வெவ்வேறாக இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சொசைட்டியில் வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்போ நேற்றைய தலைமுறை சொல்லியிருந்தாங்க உழைச்ச காசு தான் வந்து ஒட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உடம்புல ஒட்டோன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதையும் தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்கும் போடணும். சில நேரங்களில் நமக்கு லாட்ரி, கேம்பிளிங் இந்த மாதிரி வழிகளில் போய் சம்பாதிக்கிற காசும் காசு தானே, அதுவும் அது ஒரு பெரிய தொகையாக நமக்கு வரும். அந்த தொகையை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஆனால் அந்த லாட்ரி, அந்த கேம்பிளிங்கில் நீங்கள் போய் காசு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு லக் காம்பவுண்ட் இருக்கணும். டெஃபினெட்லி லக் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லையா? டெஃபினெட்லி. எத்தனை பேர் இங்கே அந்த லக் காம்பவுண்டில் நம்புறீங்க? எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இருக்கு. 2 3 4 2 பேருக்கு மட்டும் அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கையே இல்லை. ஏன் வர்றது? அதிர்ஷ்டங்கிறத நான் வேறு மாதிரி பார்க்குறேன். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத தான் நான் அதிர்ஷ்டமாக பார்க்குறேன். மீன்ஸ் ஒரு விஷயம் நம்ம ஒரு 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 இலக்க நோக்கியோ வேறு ஏதோ ஒரு இதுக்கோ போயிட்டுருப்போம், ஓகேவா? அப்போது வந்து நம்ம வந்து லக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணினாலும் பட் அந்த சந்தர்ப்பமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ கதவை தட்டும். அந்த கதவை தட்டும்போது நம்ம முழிச்சுக்கணும். அப்போ அந்த முழிச்சுக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் மேலே வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த வெற்றியை அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது லக்காக தோணலாம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி எப்படி உழைச்சிருக்கேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லுங்க. எனக்கு இப்போ அதிர்ஷ்டம் இப்போ பார்த்துருங்க, இப்போ அந்த காலத்துலேருந்து இப்போ நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் வச்சுக்கோமே, அந்த 4D டோட்டோ வாங்குற ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க ஜென்ரேஷன் வாங்குறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க பணம் ஈட்டுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்திருக்கு. அது இப்போ நாமளும் கற்றுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த 4D டோட்டோவில் வந்து அந்த காலத்துலேருந்து வந்த பழக்கம் இப்போ ரொம்ப அதிகமாக வாங்குறவங்களாம் எனக்கு தெரியும்.
அதையும் தாண்டி இதை வாங்கி இப்போ ஒரு 500,000 படுத்து வச்சுக்கோங்களேன், அது ஒரு வெற்றி தானே. அருமையான தாட். எங்கேயும் போயிடாதீங்க. இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். இது நினைவுகள் கூடும் வேலை. நேற்று இன்று நாளை. இது நினைவுகள் கூடும் வேலை. இப்போ இந்த லாட்ரி, கசினோ, டோட்டோ, கேம்பிளிங் இதை எல்லாமே நமது பொது மக்கள் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்கலாம். வெற்றிக்காக நேரா போனா நேரமாகும்னு குறுக்கு வழியில சுருக்குன்னு போவீங்களா இல்ல போயிருக்கீங்களா? நீங்க சொன்ன ஆப்ஷனை விட நான் சொல்ற ஆப்ஷன் தான் பெஸ்ட். ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. சூது என்ற விஷயமே எனக்கு பிடிக்காது. எனக்கு கேம்பிளிங்கே பிடிக்காது. இதுக்கு முன்னாடி 4D எடுத்துட்டு இருந்தேன், இப்போ விட்டுட்டேன். வெற்றிக்கு எப்போதுமே உழைப்பு தான். இதுக்கெல்லாம் நான் எதுவுமே போக மாட்டேன். என் உழைப்பு மட்டும் தான் நான் நம்புவேன். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுங்க, எல்லாமே வெற்றி தான். ஹலிமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டாக பேசியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு பார்த்து பேசியிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க. வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்களோ ஆமாம், அதுலேயும் பல பேர் பார்க்குறாங்க வேறையா. ஆனால் யாருமே வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க, நான் வந்து கெசினோ போனேன், நான் இங்கே போனேன், அங்கே போனேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களில் யார் கெசினோ போயிருக்கா? யாராவது போயிருக்கேன். நீங்கள் போயிருக்கீங்க சார், நீங்கள் போயிருக்கீங்க. நம்ம உங்கள் 3 பேர்ட்டையும் பேசுவோம். முதல் உங்ககிட்டேருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்கள் சார், நீங்கள் கெசினோ போயிருக்கீங்களா? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து சிங்கப்பூர்லேயும் போயிருக்கேன், வெளியூர்லேயும் போயிருக்கேன். எங்கே பார்த்தாலும் போயிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். நான் போனது வந்து க்ரூஸ் போனேன். க்ரூஸ் போகும்போது அங்கே மெயினாக எல்லாரும் போகிறது வந்து கேம்பிளிங், இது என்ஜாய் பண்ணுறதுக்காக. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு லீஜர் ஆக்டிவிட்டி, அதுலேருந்து மணி earn பண்ணுன்ற எண்ணத்தோட போல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட லைக் ஜாலியாக இருக்கணுன்ற இது நோக்கத்தோட தான் போனேன். பட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஏன் அது அவ்வளோ அடிக்டிவாக இருக்குன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு மெயினாக இருக்க செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. ஏன்னா நானும் போனேன், என் ஃப்ரெண்டும் போனால் அது ஒன்ஸ் ஜெயிக்கும் போது நம்ம திருப்பி போட்டு அதை டபுள் ஆக்கணும், அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூதாட்டம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவே ஆயிடுச்சு. ஆனால் அதில் நிறைய அபாயமும் இருக்குது, அதில் நிறைய சவால்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நேற்றைய தலைமுறை சொல்கிறாங்க. நீங்களும் கெசினோ போயிருக்கீங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கொள்ளுங்களேன். நாங்கள் ஒரு 25வது வருஷம் கொண்டாடுறதுக்கு யூஎஸ்ஏ போனோம். அப்போ அங்கே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறையா விளையாடுவாங்க. அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து கேஷ் வந்து கொட்டிட்டு ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கலாம், அது நிறைய அள்ளி போட்டு என்ன தெரியல அள்ளி போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து விளையாடுவோம் இந்த காசை வச்சு. அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் போடுறாரு, நான் அடிக்கிறேன், காசாக விழுகுது. அதில் இவ்வளோ காசு இன்னும் வீட்டில் வச்சுருக்கேன். அதுவும் எப்படி பார்த்தாலும் கேம்பிளிங் என்பது ரொம்ப ரிஸ்கியான ஒன்று தான். அதுக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வச்சாலே உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் ரிஸ்க்கு மேலே கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அது ரொம்ப அடிக்டிவாக மாறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே அந்த மாய விலைக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டா நம்ம திரும்ப எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். 3 தலைமுறையினரும் நல்ல நல்ல கருத்துக்களை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு கலந்துரையாடலை ஒருபடி மேலே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதற்காக இன்றைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோட இந்த ஒரு நிகழ்ச்சியில் இணைய போறாரு. அவர் வேற யாரும் இல்ல, தமிழ் மொழி பண்பாட்டு கழக தலைவராக இருக்காரு. அதே நேரத்தில் கோபியூ சிங்கப்பூர் தலைவராகவும் இருக்காரு. 18 தமிழ் பேச்சாளர் மன்றங்கள் கொண்ட டிவிஷன் டி என்பதை உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கு ஆலோசகராகவும் இருந்து வராரு. 2 நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாரு. பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருந்து வராரு. அவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. 3 தலைமுறையினரும் காரசாரமா பேசியிருந்தாங்க, வெற்றினா என்னன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய கலந்துரையாடல கேட்ட போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நேற்று இன்று நாளை 3 தலைமுறையினர், ஒவ்வொரு தலைமுறைக்கும் 3 பேர் கருத்தை சொல்லியிருக்காங்க. அருமையான கருத்துகள், அவங்களுடைய அனுபவங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. முதல்ல வெற்றினா என்ன அப்படின்னு தான் முதல்ல பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் பெரிது, நிறைய பிள்ளைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து வெளியில் போய் படம் பார்க்குறது, பல நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கிறது, கெசினோ போகிறது இதெல்லாம் கிடையாது. அவங்க வீடு உண்டு, வேலை உண்டு அப்படிங்கிறதுலே பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இந்த நோக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால்
இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் வேறுபடுது. இப்போ எல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம், வசதிகள் அதிகம், அவங்க வருமானம் அதிகரிச்சிருக்கு. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க சிந்தனை வேறு மாதிரி இருக்குது. அவங்க இலக்குகள் மாறுது. அவங்களுடைய இலக்குகள் அந்த காலத்தில் ஒன்று தான், குடும்பம், பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், பணம் சம்பாதிக்கணும். ஆனால் இப்போ இலக்கு வந்து மாறுது. இப்போ எல்லாம் இருக்குது, இதுலேருந்து மேற்கொண்டு எப்படி போகிறது, இப்போ இருக்கிற வேலையிலேருந்து அதிகமாக பெரிய வேலைக்கு எப்படி போகிறது, இதுலேருந்து மற்ற நாடுகளுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர முடியுமா, இன்னும் பெரிய வேலைக்கு போக முடியுமா, இன்னும் இந்த வகையில் செல்வாக்கை பெருக்கிறது, அவங்களுடைய சமுதாய செல்வாக்கை எப்படி பெருக்கிறது, இந்த மாதிரி சிந்தனை வந்துட்டு இந்த காலகட்டத்தில். வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் வித்தியாசமாக யோசனை பண்ணுறாங்க. அதாவது 9 to 5 ஜாப்னு சொல்லுவாங்க. 9 மணிக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்க முடியும். அந்த காலத்தில் உள்ள 5,000 சொன்னாங்க முதல்ல. இப்போ இன்றைக்கி வந்து 20,000 30,000 சம்பாதிக்க முடியுமா அந்த நேரத்துக்குள்ளே. வெற்றினா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி வந்து வித்தியாசம், இலக்கு வித்தியாசம். அந்த இலக்கை நோக்கி போகும்போது அந்த வெற்றிக்கான ரிசோர்ஸஸ், வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன செல்வங்கள் இருக்குது அதை வெற்றி அடையிறதுக்கு. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்திங்கனாக்கா பணம் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, பணம் தேவையா, ஐடியாஸ். நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு செயல்பட்டிங்கனாக்கா பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் இருக்குது. பணம் கையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஐடியாஸை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குது. சார், இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு ஒன்று தோணுது. இப்போ வெற்றி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அவங்க வெவ்வேறு வகையில் அதை நிர்ணயிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வெற்றிகள் இருக்குது. ஆனால் இந்த வெற்றி அடைகிறதுக்கு அவங்க நிறைய இழந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒன்று வந்து இழந்திருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, என்னுடைய ஆரோக்கியத்தில் நான் கவனம் செலுத்தலை, நான் என் குடும்பத்து மேலே கவனம் செலுத்தலை, நிறைய சாக்ரிஃபைசஸ் அவங்க பண்ணுவாங்க. இந்த சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணி தான் ஒரு வெற்றி நம்ம அடையணுமா, இல்லை எப்படி? நிச்சயமாக அந்த மாதிரி கிடையாது. திட்டமிடுதல், முதல் சொன்னோம் இல்லையா, ஒரு பிளானிங். அது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுதல். இப்போ இளைஞர்கள் பார்த்தா அவங்க அந்த திட்டமிடுதல், சின்ன வயசுலேயே அவங்க சிந்திக்கிற விதம், இப்படி திட்டமிட்டு வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது, அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகிறது. திருமணம் ஆகிறதே முந்தியெல்லாம், இப்போ எனக்கு வந்து 22 வயசில் திருமணம். இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட போய் 22 வயசில் திருமணம்னா கம்பால் அடிப்பாங்க நம்மளை. அதனால் இது வந்து இப்போ திருமணம் 30 வயசு தாண்டிடுது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது, அவங்க தேவைகள் வேறு மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது காலத்துக்கு தக்கவாறு அவங்க இதெல்லாம் இருக்குது, சவால்கள் காலத்துக்கு தக்கவாறு மாறுது. இப்போது இந்த வெற்றின்னு சொல்லும் போது அதற்கு முரணாக இருக்கிறது தான் தோல்வி இல்லையா? அந்த தோல்வி முதல்ல நம்ம அடைஞ்ச பிறகு எனக்கு இந்த வெற்றி பாதையே வேண்டாம், நான் ஓடியே போயிடுறேன், இதுக்கு மேலே நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. பல பேரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க முதல் பாதையில், முதல் படியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அந்த வெற்றி பாதையை அவங்க தொடர மாட்டாங்க, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் தோல்வி அடைஞ்ச பிறகு தொடர்ந்து அந்த வெற்றியை, அந்த இலக்கை அடையணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா, இல்லை உங்கள் பாதையே நீங்கள் மாற்றிருக்கீங்களான்னு நேற்றைய தலைமுறை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். அந்த இது வெற்றி அடையலைன்னா நாங்கள் மாறி என்ன செய்யலாம், ஏது செய்யலான்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். தோல்வி பட்டிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? தோல்வி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா? பயம் வந்திருக்கு. ஐயோ, நம்ம இந்த மாதிரி செஞ்சோமே, இது நமக்கு தோல்வியை கொடுத்துருச்சே, நம்ம எப்படி முன்னேறணும். பயத்தில் ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம், ஆனால் தோல்வி அடைஞ்சிடுறோம். அதை பார்த்து பயந்து இனிமேல் இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, இனிமேல் இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு பயப்படுறது சரியா தப்பா? இதுக்கு முன்னே நான் பயந்தேன், இப்போ நான் பயப்படலை. ஸோ நீங்கள் இன்னும் தோப்பீங்க இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னே நான் ஃபெயிலியர்ஸை வந்து த வே ஐ டிஃபைன் இட் இஸ் இருக்கவே கூடாது. ஃபெயிலியர்ஸ் இருந்தால் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எப்போது வந்து சக்ஸஸை தான் நோக்கி போய்கிட்டே இருந்தேன். எல்லாமே கண்டிஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபெயிலியர்ஸ் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஆக்சுவலி அதுதான் நம்மளை உருவாக்குது, அதுதான் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குது. ஒரு விஷயத்தில் தோத்துட்டீங்கன்னா அதை மறுபடியும் செய்வீங்களா? செய்வேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் அதோட விட்டுருவீங்களா, இல்லை மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்களா? நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். அது ஒரு நார்ம் ஆயிடுச்சு. எப்போதுமே நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறது வந்து முததாட்டி ஒன்று ட்ரை பண்ணோன்னே நம்ம சக்ஸஸ் ஆகிடுறதில்ல. அது ஒரு ஜேர்னி இருக்குது. அண்டு அது சின்ன வயசுலேருந்தே அது கொஞ்சம் இன்க்ரெயின்ட் ஆனால எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். நம்ம ஒன்று போடும்போது ஐ எம் ஹோப்பிங் ஃபார் சக்ஸஸ், பட் ஐ கேன் டீல் வித் ஃபெயிலியர், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான். நீங்கள் சொல்லுங்கள். நான் தோல்வி வெற்றியோட படியாக தான் நம்புகிறேன். தோல்வி அடைஞ்சால் அதை திருப்பி பண்ண வெற்றி கண்டிப்பாக வரும்ன்றதை நம்புகிறேன். சரி சார்,
நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ அதாவது நீங்கள் எல்லா தலைமுறையினரும் தோக்கிறத பற்றி பேசிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்ன? தோல்விங்கிறது வந்து வெற்றிக்கு முதல் படியா? ஆமாம், இல்லை அதை பார்த்து நம்ம பயப்படணும். நான் சொல்கிறேன். அதாவது என்னாச்சுன்னா, முதல் கூட்டம் நடக்குது, முதல் ஏஜிஎம் நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குது. அதில் நான் வந்து தமிழில் பேசுகிறேன், எல்லாம் சிரிக்கிறாங்க. டாக்டர் திண்ணப்பனாலும் பெரிய நிபுணர்கள் உட்காந்துருக்காங்க, வல்லுநர்கள் உட்காந்துருக்காங்க, மொழி வல்லுநர்கள். அப்போ எனக்கு வேர்த்து கொட்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஏதோ பேசி உட்காந்துட்டேன், சிரிச்சிட்டாங்க எல்லாரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே மறுபடியும் ஏஜிஎம் வரும்போது 45 நிமிஷம் தமிழில் என்னுடைய திட்டங்கள்லாம் சொன்னேன். அப்போ எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு தோல்விக்கு ஒரு படி. ஆனால் தோல்வியும் நம்ம அப்படியே அசந்தரப்படாது. தொடர்ச்சியாக நமக்கு மேலே தன்னம்பிக்கை வரணும், நம்ம கான்ஃபிடென்ஸ், நமக்கு தன்னம்பிக்கை வரணும், பெர்சீவியரன்ஸ். அடுத்தது சொல்லுவோம், நம்ம வந்து தொடர்ச்சியான முயற்சி, உழைப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த முயற்சி தொடர்ச்சியாக இருக்கணும். நம்ம இலக்கு அடையிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு எல்லாம் சிந்தித்து செயல்படணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மீள்திறன், அந்த கடின உழைப்பு நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா இன்னைக்கு நமக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் அந்த வெற்றி இலக்கை நம்ம அடைவோம். ஆனா என்ன, அந்த விடாமுயற்சியை நம்ம விட்டுறக்கூடாது. அது ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார், இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பயனுள்ள கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதுக்கு. மிக்க நன்றி. நன்றி. வெற்றியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட தலைமுறையினர்கிட்ட கேட்போம். சரி, இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து பல விஷயங்கள் நம்மக்கிட்ட சொன்னார் இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பெரிய டேக் அவே, அதாவது இன்னைக்கு நான் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அவர்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இன்று கிடைக்கவில்லை, நாளை கிடைக்கும். அவர் சொன்ன கருத்து பிரகாரம் நம்ம காத்திருந்து அந்த புகழை வாங்கிடுவோம். நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க நீங்கள் சார். இப்போ விடாமுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் வெற்றி பாதையில். அந்த பாதை வந்து நம்மளுக்கு சரியான பாதையாக இருக்கா இல்லையாங்கிறத உணர்றதே ஒரு வெற்றி தான். உணர்றது. சரி, ஓகே. எனக்கு வந்து சிம்பிளாக நான் சொல்லணும் தான், தே ஆர் ஃபவுண்டேஷன், வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் ஆப்ஷன்ஸ். அவர் சொன்னது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்க முதல்ல. முயற்சி தன் மெய் வருத்த கூடிதல், அதுதான் அவர் சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டது. அவர் சொன்ன ஒரே விஷயம், அந்த தமிழ் நான் வந்து முதல்ல பேசலை, அதை பேசுகிறது சரியாக இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கழித்து நான் வந்து ஸ்பீச் கொடுத்தது, அந்த முயற்சி வந்து ஒரு டேக்அவேயாக நான் எடுத்துக்கிறேன். நாளை தலைமுறை எனக்கு அவங்க பேசுனதில் என்ன பிடிச்சிச்சின்னா, ஃபெயிலியர் வரலாம், பட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பி ஃப்ளெக்சிபிள், தட்ஸ் மை டேக் அவே. யா. ஆமாம், அவர் கடைசியாக சொன்னார், சம்டைம்ஸ் நம்ம ஃபெயிலியர் மீட் பண்ணிகிட்டே இருப்போம். சில நேரங்கள் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காமல் நம்ம சிந்தனை எப்படி மாற்றி வேறு எப்படி அதை நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துக்கலான்றத வந்து அவர் கற்றுக்கணும். எனக்கு அந்த ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுக்கிறது பார்த்துச்சு. அதாவது இங்கேயே எனக்கு ஒரு அழகான மறுபடியும் ஒரு கிராஃப் தெரியுது. எப்படின்னா, இந்த தலைமுறையினர் வந்து நம்பிக்கை அப்படின்னாங்க, இவங்க வந்து விடாமுயற்சி அப்படின்னாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய 5 விரல்களும் ஒன்றா இருக்கிறது இல்லை. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஏ வழி தனி வழி. ஒருத்தவங்களுக்கு 25 வயதில் டிகிரி கிடைக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு 35 வயதில் 45 வயதில் டிகிரி கிடைக்கலாம். 25 வயதில் கிடைச்ச டிகிரியும் ஒரு வெற்றி தான், 45 வயதில் கிடைச்சனும் ஒரு டிகிரி தான், வெற்றி தான். அதே போல் தான் ஒருத்தவங்களுக்கு பிள்ளைகள் வந்து அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்துடும், சில பேருக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வரும், அதுவும் ஒரு வெற்றி தான். நம்ம எல்லாருக்குமே தனித்தனி பாதைகள், தனித்தனி டைம் லைன்ஸ் இருக்குது. அதனால உங்கள் டைம் லைனை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு போகும்போது, விசேஷத்துக்கு போகும்போது எனக்கு இது இருக்குது உனக்கு இது இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி சில ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும். அதாவது அறிஞர் ஒருத்தர் புக்கில் படித்தேன் நான், அவங்க பேர் அவங்க அரிசியில் எழுதியிருக்கான். ஆமாம். ஸோ அது வந்து நம்ம அது அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் போய் அதை எடுக்கிற வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடம் தான் வெற்றி. அந்த இடம் தான் வெற்றி. அந்த இடத்த நீங்கள் போய் அடையிற வரைக்கும் உங்கள் ரேஸை நீங்கள் ஓடுங்க. உங்கள் ரேஸை நீங்கள் ஓடினா தான் நீங்கள் உங்களையே ஜெயிக்க முடியும். ஓடுறது பக்கத்தில் இருக்கிறவங்களை ஜெயிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை ஜெயிக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணாடியை நீங்கள் பார்க்கும்போது உங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக உங்களுடைய போட்டி நீங்கள் மட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடுறீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வெற்றி என்பது வெவ்வேறு கண்ணோட்டங்களில் வந்து அதை நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம ரசிகர்களுக்கும் எது வெற்றி, எதை அவங்க அடைய ஆசைப்படுறாங்கன்னு
அந்த கேள்விக்கான பதிலை நம்ம அவங்க கிட்டே விட்டுருவோம். ஒருத்தர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அதாவது சிறந்த உடல்நிலை, நீண்ட ஆயுள், நிம்மதியான உறக்கம் இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் சேர்ந்து வந்துடும் அப்படின்ட்டு. நேற்று என்பதை கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுது பல நினைவுகள் கொண்ட பொழுது பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா? இன்று உருமாறும் தடுமாறும் கவிப்பாடும் மறைந்திடும் நிஜமே தெளிந்திடும் நிழலே மறக்க கூடுமா?